ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல்ஸ் ஃபனாஸ் என்டர்டைன்மெண்ட். வாங்க இந்த ட்ராமாவோட ஃபைனல் பார்ட் பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்ல ஹீரோயின் தன்னை செடியூஸ் பண்ணதுக்காக வந்தவன்னு ஹீரோ தெரிஞ்சுக்கிறான். ஆனா ரெண்டு பேருக்கும் இடையில இந்த லவ் உண்மை தானே, அதனால ரெண்டு பேருமே ஹார்ட் பிரேக் ஆயிருக்காங்க. இந்த பாட்டோட ஸ்டார்டிங்ல ஹீரோ அவனோட ஃபார்முக்கு போகாம ஃப்ரெண்டோட ரெசார்ட்லயே தங்கிடுறான்ல. சும்மாவே தீரத்தை கையில பிடிக்க முடியாது. ஃப்ரெண்டு கூட இருக்கானதும் ஃபார்மிங்கையும் மறந்துட்டானுங்க, ரெசார்ட் பிசினஸையும் மறந்துட்டு நல்லா ரெண்டு பேரும் ஊத்தி ஊத்தி குடிக்கிறானுங்க. இவனுங்க இப்படி ரூம்குள்ளேயே அடைச்சு கிடக்கிற விஷயம் அங்க டிரான்ஸ்லேட்டரா அப்பதான் வேலைக்கு சேர்ந்த சவிகாக்கு தெரிய வர அவ ஹீரோட அம்மாக்கு போன் பண்ணி சொல்லிடுறா. மொத்த குடும்பமும் அங்க வந்துடுறாங்க. அவனுங்கள மாதிரி அவனுங்க தங்கி இருக்கிற ரூமும் அலங்கோலமா இருக்கு. அம்மா அப்பா அவங்கள தட்டி எழுப்பி உன்னால நீ கெட்ட அவனால் நீ கெட்டன்னு ரெண்டு பேரும் உருப்படாம போறீங்க. டேய் சாங், உனக்கு இங்க இருக்க கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னா நம்ம வீட்டுல வந்து இரு, அப்புறம் மனசு மாறினதுக்கு அப்புறமா உன் ஃபார்மை வந்து கவனிச்சுக்கோன்னு ஹீரோவை கூப்பிட தீரத்து நானும் என் ஃப்ரெண்டை விட்டு எங்கேயும் நகர்றதா இல்ல, வாடா நம்ம ரெண்டு பேரும் உன் வீட்டுக்கு போலான்னு. ஹீரோக்கு இவ்வளவு குடிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால அவனுக்கு உடம்பே ஒரு மாதிரி ஆயிடுது. ஃப்ரெண்டுக்காரன் தான் பக்கத்துல இருந்து பாத்துக்கிறான். ஹீரோமே தன்னோட இந்த நிலைமைய பேரண்ட்ஸோ சிஸ்டர்ஸோ பார்க்க விரும்பல. சோ அவன் மனசுல என்ன ஓடுதுங்கிறதே வீட்டுல உள்ளவங்க எல்லாம் தீரத்துல கேட்டுதான் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்பாவா அம்மாவை புடிச்சு திட்டுறாங்க. பாத்தியா நீ போட்ட திட்டம் நம்ம பையனை எவ்வளவு மோசமான நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு பாரு. இனிமேலாச்சு எல்லாமே உனக்கு தான் தெரியும், எல்லாமே நீ வச்சுதான் சட்டங்கிற மாதிரி நடக்காதுங்கிறாரு. பையனை இப்படி பார்த்ததுக்கு அப்புறமா அம்மாவோட குற்ற உணர்ச்சி இன்னுமே அதிகமாயிடுது. அதனால அப்பா திட்டத்தை வாங்கிக்கிறாங்க. இங்க இன்னொரு பக்கம் ஹீரோயினை லாயர் திரும்பவும் கூப்பிடுறாரு. ஏமா உனக்காக இன்னொரு புது மிஷின் கொண்டு வந்திருக்கேன், அதை முடிச்சு கொடுத்தேன்னா நல்ல பணம் கிடைக்குங்க, விட்டுருங்க அங்கிள். நான் வேணுங்கிற அளவுக்கு பணமும் சம்பாதிச்சிட்டேன், என் மனசையும் உடைச்சுக்கிட்டேன், ஒருத்தரோட நம்பிக்கையும் இல்லாம பண்ணிட்டேன். இதுக்கு மேல நான் எந்த மிஷனும் பண்றதா இல்லைங்க. உன் மனசு குற்ற உணர்ச்சியா இருக்குல்ல? ஆமா, ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. பணத்துக்காக ஏதோ நானே விலை போன மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. சோ நீ சாங்குக்கு துரோகம் செஞ்ச மாதிரி நினைக்கிற. ஆமா, அதுக்கு ஏதாச்சும் உன்னால பரிகாரம் செய்ய முடிஞ்சா கண்டிப்பா எதுவா இருந்தாலும் செய்வேன். அதுக்கான மிஷனை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க எனக்கு புரியலங்க. அந்த கேப்டன் இருக்கான்ல, அதான் அவனோட பழைய பாய் ஃப்ரெண்டு. அவன் சினியை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல இருந்து சினி மேல காட்டின இன்ட்ரெஸ்டை விட பிசினஸ் மேலதான் அதிகமா காட்டியிருக்கான். முதல்ல ஒரு பிசினஸ் பிளானை கொண்டு போய் மேனேஜ்மெண்ட்ல நீட்டி இருக்கான். முதல்ல அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல, அப்புறம் சினியோட அப்பா தான் மகளோட சந்தோஷத்துக்காக அக்செப்ட் பண்ணிருக்காரு. இப்ப அந்த ப்ராஜெக்டையும் ஃபைனல் பண்ணி அதுக்கு ஃபண்டும் டிரான்ஸ்ஃபர் பண்ண போறதா சொல்லியிருக்காரு. அதுல இருந்து கேப்டன் தான் பொண்ணு கிட்ட முன்ன விட ரொம்ப நெருக்கமான மாதிரி அவரோட பார்வையில படுது. சோ தன்னோட மருமக உண்மையிலேயே மக மேல பாசம் வச்சிருக்காரா இல்ல தன்னோட சொத்து மேல பாசம் வச்சிருக்காரான்னு தெரியணுமாமா. அதுக்கு நான் என்ன அங்கிள் பண்றது? ஒருத்தரை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா அவங்களோட பேக்ரவுண்ட் தெரியணுமே. சோ நீ என்ன பண்ணு, உனக்கும் கேப்டனுக்கும் முன்ன ஒரு கனெக்ஷன் இருந்ததுல, அதை பயன்படுத்தி அவனை செடியூஸ் பண்ணு. அங்கிள் திரும்பவுமா? இல்ல நான் தப்பான மோட்டிவ்ல சொல்லல, லைட்டா உன் பக்கம் இழுத்துக்கோ, அப்புறம் போட்டு வாங்கி இன்ஃபர்மேஷனை வாங்கிடு. எனக்கு தெரிஞ்சு அவன் சீக்கிரமே உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுவான். இந்த பிளேவையும் நம்ம ரொம்ப நாள் நீட்டிட்டு போக வேண்டாம்னு நினைக்கிறேன். சாரோட தங்கச்சி சினியோட லைஃபை காப்பாத்தின மாதிரியும் ஆச்சு, அவங்க பிசினஸ்ல லாஸ் ஆகிறத போறத தடுத்த மாதிரியும் ஆச்சு. சோ முதல்ல ஒரு தப்பான செயல் செஞ்சு பேட் கர்மாவை ஏத்துக்கிட்டுதான் நினைச்சேன். இப்போ அதே தப்பான வேலையை செஞ்சு அதை நல்ல கர்மாவா மாத்த போற லாயராச்சே. சோ அவளை பிரெயின் வாஷ் பண்ணி இந்த மிஷனுக்கு ஒத்துக்க வச்சுக்கிறாரு. இங்க பேங்காக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் ஹீரோ அவனோட ரூம்லயே இருக்கான். மேபி அவனுக்கு அது போர் அடிக்காம இருக்கலாம், ஆனா தீரத்துக்கு முடியாது இல்ல. சோ தான் ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு மாலுக்கு கிளம்பி வரான். டே ஏன்டா தீரத்து, நீ ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்றனா தனியா போக வேண்டியதாண்டா, எதுக்குடா என்ன தொந்தரவு பண்ற? நான் தனிமையில இருக்கதான் விரும்புறேங்க. எப்பவுமே ஹார்ட் பிரேக்ல இருக்கிறவங்கள தனியாவே விடக்கூடாதுடா, இல்லைன்னா அவங்க சில விபரீத முடிவுகள்லாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன திடீர்னு எல்லாமே தெரிஞ்சவ மாதிரி பேசுற? உனக்கு எதுவும் ரீசெண்டா ஹார்ட் பிரேக் ஆயிருக்கா? ஆமாடா, இப்பதான் ரீசெண்டா எனக்கும் பிரேக்கப் ஆச்சு. ஆமா, நீ யார லவ் பண்ணன்னு கேட்க அது நேரம் வரும்போது சொல்றேன்டா. இப்போதைக்கு நீ ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். எனக்கு நீ தேவை, உனக்கு நான் தேவை, நம்ம ரெண்டு பேருக்கும் நம்ம நட்பு தான் தேவை அப்படிங்க. இவன் வேற மண்டையா பேசுறானேன்னு ஹீரோ தீரத்தை பார்த்துட்டு இருக்க. அந்த சமயத்துல அவனுக்கு ஒரு கால் வரவும் அவன் அதுல பிஸியாக ஹீரோ ஃப்ரெண்டை கழட்டி விட்டுட்டு தனியா அங்க மாலை சுத்தி வர ஆரம்பிச்சிடுறான். அந்த நேரத்துல மால்ல ஒரு காஃபி ஷாப்ல ஹீரோயின், ஹீரோட அம்மா பிளஸ் லாயர் 3 பேர் உட்காந்து ஏதோ பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு ஊத்து பார்த்தா ஹீரோயின் இப்போ ஒரு புது மிஷினுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டால, அதுக்காகவும் அவளுக்கு பேமெண்ட் தரப்படுது. அந்த பேமெண்ட்டை ஹீரோட அம்மா கிட்ட கொடுக்குறா. நீங்க இத்தனால உங்க பையனை செடியூஸ் பண்றதுக்கும் அவரோட ஹார்ட்டை பிரேக் பண்றதுக்கும் கொடுத்த பணத்துல நான் பாதியை ரிட்டர்ன் பண்றேன்னு இவ செக் எடுத்து கொடுக்க, ஆமா உனக்கே இது இவ்வளவு பணம் அப்படின்னு கேட்க, அதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லையே மேடம், நீங்க ஜஸ்ட் எங்கிட்ட இருந்து பணம் மட்டும் வாங்கிக்கோங்க. என்ன என்கிட்ட வாங்கின பணத்தெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு என் மகனை ரிட்டர்ன் கேப்பியாட்டு இருக்கு? இல்ல எதையும் வற்புறுத்தி வாங்குறாள் நான் கிடையாது. எனக்கு ஏதாச்சும் தேவையானதா இருந்துச்சுன்னா அது என்ன தேடி வரும்னு இவ அங்கிருந்து சொல்லிட்டு கிளம்பவும் அம்மா இருந்துட்டு அவ என்ன சொல்றா, என் பையன் அவளை தேடி போவாங்கிறானா அப்படின்னு லாயர் கிட்ட கேட்க, மேடம் மேடம் நீங்க பொறுமையா இருங்க,
பாருங்க, அந்த பொண்ணுக்கு குற்ற உணர்ச்சியா இருந்திருக்கும், அதனாலதான் பணத்தை திருப்பி கொடுக்குது. ஆமா, இவளுக்கு எப்படி இவ்வளவு பணம் வந்துச்சு அப்படின்னு கேட்க, தெரியலையே மேடம், எதுவும் விபரீதம் வராத மாதிரி நான் பாத்துக்கிறேங்கிறாரு. அப்படி அம்மா கிட்ட பேசிட்டு வரும்போதுதான் எதர்ச்சியா ஹீரோ மீட் பண்றா. அந்த நேரம் பார்த்து சில பொருட்களை எல்லாம் அவங்களுக்கு இடையில கொண்டு போகவும் அதுல மோதி ஹீரோயின் விழுக போக இவன் அவளை புடிச்சு நிப்பாட்டிடுறான். ரெண்டு பேருமே ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஆனா பேசுறதுக்கு வார்த்தைகள் இல்லை. சில நேரங்களில் மௌனமே காதலுக்கு மொழியாகும். அது காதல் பண்றவங்களுக்கு தெரியும். சோ ஒருத்தர் பார்த்துட்டு மௌனத்திலேயே பேசிட்டு கண்டுக்காத மாதிரி கிளம்பியும் போயிடுறாங்க. இந்த பக்கம் ரெசார்ட்ல டிரான்ஸ்லேட்டரா வேலை செய்யற சவிகாவுக்கும் ஃபார்ம்ல வெட்னரி டாக்டரா இருக்கிறவருக்கும் ஒரு சின்ன இன்ட்ரோ நடக்கிற மாதிரியும் அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறதுக்கு பிடிச்சிக்கிற மாதிரியும் பிளஸ் இந்த வில்லேஜ் ஃபார்ம் உயிரினங்கள் நேச்சர் அப்படின்னு டாக்டர் அளந்து விட சவிகா இத்தனாலா வீட்டுக்குள்ளேயே கூட்டுப்புழு மாதிரி வளர்க்கப்பட்டவ. அவளுக்கு இந்த மாதிரி நிறைய நாலேஜ் அந்த டாக்டர் கிட்ட இருந்து கிடைக்கவும் இவ ரொம்பவுமே அவர்கிட்ட இம்ப்ரெஸ் ஆயிடுறா. இங்க ஹீரோக்கா அன்னைக்கு மால்ல ஹீரோயினை பார்த்ததுக்கு அப்புறமா அவனை கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல. எப்ப பார்த்தாலும் அவன் ஞாபகமா தான் இருக்கு. ஈவன் ஃபேமிலி கூட உட்கார்ந்து சாப்பிடும் போது கூட அவளை பத்தி தான் யோசிக்கிறான். சோ இதுக்கு மேல தாங்காதுன்னு நேரா அவளை பாக்குறதுக்கு வீட்டுக்கு போறான், அவ வீட்டுக்கு. ஆனா வீட்டுக்குள்ள போக கொஞ்சம் ஷேமா இருக்கிறதுனால வீட்டுக்கு வெளியில் நின்று உள்ள என்ன நடக்குன்னு அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான். காதலுக்கு அமைதி மட்டும் தேவையில்லை, ரொம்ப பொறுமையும் தேவையாட்டு இருக்குங்க. ஏன்னா இவன் என்ன இடத்துல அங்க போய் வீட்டு வாசல் நின்னானோ தெரியல. ஆனா ஹீரோயின் அன்னைக்கு ஒரு ஈவினிங் வாக்ல தான் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியில வரா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நடந்ததெல்லாம் சொல்லி அவ அம்மா கிட்ட ஹீரோவை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்திருப்பா. ஆனா வெளியில கிளம்பவும் தான் இப்படி பிரிஸ்கா கிளம்பி போறா. அதை பார்க்கவும் ஹீரோக்கு கடுப்பா இருக்கு. நான் இங்க ஒருத்த மனசொடைஞ்சு நொந்து போய் இருக்கான், ஆனா இவளுக்கு எதுவுமே கவலை இல்லைல்ல, அதனால ஜாலியா அடுத்து வேற எங்கேயோ கூட கிளம்பிட்டா. எங்கேயா இருக்கும் அப்படின்னு இவனு பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறான். ஹீரோயின் ஒரு கார்டன் சைட் ரெசார்ட்டுக்கு வந்திருப்பா. அவளுக்காக கேப்டன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்க்கவும் ஹீரோ முறைன்னு முறைச்சிட்டு அங்க ஓரமா ஒரு டேபிள் எடுத்து உட்கார்ந்துக்கிறான். ஹீரோயினா அவளோட பழைய அந்த செடியூஸ் ஃபார்மை தான் ஃபாலோ பண்றா. நைஸா அப்படியே கேப்டனுக்கு அவன் மேல நம்பிக்கை வர மாதிரியும் ஆசை வர மாதிரியும் பேசவும் அவனுக்கு முதல்ல அதிர்ச்சியா இருக்கும். ஏன்னா இவ ஹீரோவோட ஃபார்ம்ல இருந்தது அவனுக்கு தெரியும். அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இடையில லவ் போறதாவும் இவன் கண்டுபிடிச்சிருந்தான். பட் இப்ப ரீசெண்டா தான் இதெல்லாம் அவன் மாமியார் பண்ண பிளான் தெரிய வந்தது. அட் த சேம் டைம் கேப்டனுக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்கும்ல, அது என்ன சொல்லுதுன்னா அவன் லவ் பண்ண கெமி பணத்துக்காக செடியூஸ் பண்ற வேலையை செஞ்சிருந்தாலும் இவளோட காதல் சாங் மேல உண்மை மாதிரிதான் இருந்துச்சு. அந்த லவ் உடஞ்சு போய் இன்னும் ஒரு மாசம் கூட ஆகல, அதுக்குன்னு எதுக்கு நம்மள அப்ரோச் பண்றா, இது கெமியோட கேரக்டரே இல்லையேன்னு அவன் முதல்ல பேக் அடிக்கலான்னு தான் பாப்பான். ஆனா செடியூஸ் பண்றதுன்னு வந்துட்டா நம்ம ஹீரோயினை யாராலையும் அசைக்க முடியாதுல்ல. அவ ஒன்னு ரெண்டு பிட்டு எக்ஸ்ட்ரா போடவும் பயவுள்ள விழுந்துருச்சு. நம்ம ஹீரோவே விழுந்துட்டாரு. இவன் விழுகிறதுக்கு என்னங்க, இவன் செகண்ட் ஹீரோ கூட கிடையாது. இவங்க என்ன பேசுறாங்கன்னு ஹீரோக்கு தெரியல. ஆனா ஹீரோயினோட எக்ஸ்பிரஷன், கேப்டனோட பதட்டம், சிரிப்பெல்லாம் பார்க்கும்போது ஏதோ தப்பா படுது. அதை அப்சர்வ் மட்டும் பண்ணிக்கிறான். ஹீரோயின் அந்த ஒரு அட்டம்ப்டோட மட்டும் விடுறது இல்ல. அடுத்தடுத்து கேப்டனை சந்திக்கிறா. இங்க ரெசார்ட்ல சீலாவை ரொம்ப மிஸ் பண்றேன் தீரத் அவளுக்கு கால் பண்றான். ஆனா கால் பண்ணிட்டு என்ன பேசுறேன்னு தெரியாதனால அமைதியா இருக்கான். இந்த பக்கம் என்ன எதுவும் சிக்னல் கிண்டு கட் ஆயிடுச்சா, எப்பவும் வளவலன்னு பேசுறேன் எதுவுமே பேச மாட்டேங்கிறானேன்னு சீலா போனை உத்து பாக்குறா. திரும்பவும் அதை காது கிட்ட வச்சு பாக்குறா. அந்த பக்கம் மூச்சு விடுற சவுண்டு மட்டும் தான் கேக்குது. சரி நம்மளாச்சும் ஏதாச்சும் பேசலான்னு 2-3 டைம் வாய் ஓபன் பண்றா. அந்த பக்கமா அவனுக்கு காத்து மட்டும் தான் கேக்குது. ஃபைன்லா உங்கள்ட்ட எதுவும் பேசுறதுக்கு இல்லைன்னா நான் காலை கட் பண்ணிட்டுமாங்க. இல்ல நான் நீ பேசணும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஹலோ, கால் பண்ணது நீங்க, நான் பேசணும்னு எதுக்கு வெயிட் பண்றீங்க? இல்ல நான் உன்னை பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறமா உங்ககிட்ட இருந்து வரப்போற வார்த்தை என்னவா இருக்கும்னு ஒரு கியூரியாசிட்டில தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா என்கிட்ட எதுவுமே சொல்றதுக்கு இல்லையே. இப்போ இல்ல, மேபி நாளைக்கு நாளானைக்கு 4 நாள் கழிச்சு கூட தோணுனாலும் எனக்கு போன் பண்ணி சொல்லலாம். சாரி, உங்க கூட ஃப்ளோட் பண்றதுக்கான நாள் நான் கிடையாது. சரி, அப்ப நீ கால் பண்ண வேண்டாம், நானே கால் பண்றேன். இப்ப நீ காலை கட் பண்ணிடுறியா? ஏதாச்சும் ஒன்னாச்சு பண்ணணுமா நீ அப்படிங்கவும் எனக்கும் உங்க கூட பேசுறதுக்கு இதுக்கு மேல விருப்பம் இல்ல, அதனாலதான் காலை கட் பண்றேன்னு அவளும் கட் பண்ணிடுறா. ஒரு மாதிரி கியூட்டா இருந்துச்சுங்க அவங்க கான்வர்சேஷனே. ஹீரோ ஃபர்ஸ்ட் டே மட்டும்தான் ஹீரோனை அப்சர்வ் பண்ணி பார்த்தான். அதுக்கப்புறமா அவ பின்னாடி போறத நிப்பாட்டிட்டான். அதே சமயம் இந்த கேப்டன் எப்படி கொஸ்டின் பண்றது, அவன் எதுவும் பழையபடி கெமி கூட இன்வால்வ் ஆயிட்டானா தங்கச்சி லைஃப் என்ன ஆகும் அப்படிங்கிற சிந்தனை தான் ஓடிட்டு இருக்கு. அப்போ எதர்ச்சியா இவன் கிச்சனுக்கு போலான்னு பாக்குறப்போ அங்க சினி ஏதோ ரொமான்டிக்கா பேச கேப்டனும் அவளை பின்னாடி இருந்து ஹக் பண்ணிக்கிறான். அது ஹீரோட கண்ணுல அவங்க அந்யோன்யமா இருக்கிற மாதிரி படமும் வெளியில கார்டன்ல வந்து உட்கார்ந்துக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு கேப்டனும் கார்டனுக்கு தான் வரான். உடனே ஹீரோ அவன்கிட்ட கொஞ்சம் இங்க வந்து உட்காருங்க, நான் உங்கள்ட்ட பேசணுங்க. இவனும் வந்து உட்கார்ந்துடுறான். நீங்க என் தங்கச்சியை உண்மையிலேயே லவ் பண்றீங்க தானே? ஆமா, எனக்கு எல்லாமே அவதான். ஆனா ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்களை நான் கெமி கூட பார்த்தனே ஒரு ஹோட்டல்ல வச்சு. அதுவா? கெமி தான் என்ன கால் பண்ணி வர சொன்னா. எதுக்கு அப்படின்னு ஹீரோ ஆர்வமாக. இவனுக்கு என்னன்னா இங்க உள்ள பிசினஸ் சக்சஸ் பண்ற வரைக்கும் சினி வேணும், அதுக்கப்புறமா ஹீரோயின் வேணும். ஹீரோ இடையில நின்னானா கெமி அவனுக்கு திரும்பவும் கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பதிலாக ஹீரோயினை பத்தி தப்பான இன்ஃபர்மேஷனை இவன் கிட்ட திணிச்சு விட்டுட்டோம்னா ஹீரோக்கு ஹீரோயினை பிடிக்க
பிடிக்காம போயிடும்னு அன்னைக்கு ஏதோ எமர்ஜென்சின்னு கெமி என்ன கூப்பிட்டா. நான் போனா அவ அவ்வளோ மேக்கப் போட்டு வந்திருக்கா. மேபி என்ன செடியூஸ் பண்ண ட்ரை பண்ண மாதிரி தான் எனக்கு ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. நான் நினைச்சது அப்படியே அவ பண்ணா. அவளுக்கு நான் வேணுமாமா. நான் சினியை விட்டுட்டு வந்தா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா சொன்னா. நான் ஃபர்ஸ்ட் பயந்துட்டேன். அதுக்கப்புறமா அவளுக்கு நல்ல புத்திமதி சொல்ல ட்ரை பண்ணேன். அவளுக்கு ஆனா புரியல. அவகிட்ட வீணா வாதம் பண்றதும் விபரீதமா தான் முடியும். ஏன்னா அவ அவ்வளோ டாக்டிக்கா பேசுவா. அவ செட் பண்ண ட்ராப்ல மட்டும் நம்ம விழுந்துட்டோம், திரும்ப எழுந்துச்சே வர முடியாது. நானே ஒன்ஸ் அவகிட்ட லவ்ங்கிற ட்ராப்ல விழுந்துட்டு சினி மாதிரி ஒரு அருமையான பொண்டாட்டி கூட வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்ல, அப்போ என்ன தவிர்த்து எல்லாருமே அவ ட்ராப்னு உஷாராயி அவகிட்ட இருந்து விலகி வந்துட்டீங்க. அப்படியா? அப்படிதானு கேட்க, சரி நீங்க தூங்குங்க எல்லாம் சரியாயிடும்ட்டு கேப்டன் அங்க இருந்து நகர்ந்து போயிடுறான். ஆனா ஹீரோக்கு அவன் மேலேயே கோவமா இருக்கு. சே, எல்லாருமே அவகிட்ட ஈஸியா விழுந்திருக்காங்க, ஆனா அவ மோசம் தெரிஞ்சுட்டு விலகி வந்துட்டாங்க. என்னால மட்டும் ஏன் தான் அவளை மறக்கவே முடியலையோ, அந்த அளவுக்கு அந்த ராட்சசி என்ன செடியூஸ் பண்ணிருக்கான்னு இவனுக்கு மொத்த கோவமும் ஹீரோயின் மேல திரும்புது. சோ அடுத்த நாள் முத வேலையா ஹீரோயினை பாக்குறக்கா வீட்டுக்கு போறான். அந்நேரத்துல அவளுமே கிளம்பி எங்கேயோ போறதுக்காக வெளியில வர, இவன் அவளோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் என் கார்ல ஏறு அப்படிங்க. எதுக்கு? பேங்க்குக்கு போலாம். பேங்க்குக்கு எதுக்கு? இங்க பாரு, நீ என்ன பண்ற ஏது பண்றன்னு உன்னை பத்தி யோசிச்சு எனக்கு பைத்தியம் பிடிக்குது. ஆனா எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரே விஷயம், உனக்கு காசு தான் ரொம்ப முக்கியம்னு. அது எவ்வளவு வேணும்னு ஒரே செட்டில்மெண்ட்டா ஒரே வார்த்தையில என்கிட்ட சொல்லிடு. இன்னைக்கு பேங்க்ல வச்சு உன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஆனா இதுக்கு மேல நீ யாருக்கும் ட்ராப் பிரிக்கிற வேலையை மட்டும் பண்ணாதங்க. உங்களுக்கு எதுவும் பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஆமா, உங்ககிட்ட ஏமாந்த கடைசி ஆளா நான் தான் இருக்கணும். சோ எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லுங்க, கொஞ்சம் நகர்ந்துக்கோங்க, எனக்கு வேற வேலை இருக்குங்க. சோ உனக்கு உன் பாசையில சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. பணமே உன்னை கண்ட்ரோல் பண்ணலைன்னா அப்ப நான் தான் உன்னை எங்கேயாச்சும் அடைச்சு வச்சு கண்ட்ரோல் பண்ண மாட்டிருக்குன்னு அப்படின்னு கார்லயே அவளை கடத்த பார்க்க, இவளா ஹீரோவை கை கடிச்சு வச்சுட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறா. இவனும் முடிஞ்ச அளவு பின்னாடியே தோரத்துறான். ஆனா அவ சொன்ன மாதிரி இவனுக்குமே அது பைத்தியக்காரத்தனமா தெரிய ஸ்டாப் ஆயிடுறான். ஹீரோயின் அவசரமா காலையில எங்க கிளம்பி இருந்திருப்பானா, கேப்டனை பாக்குறதுக்காக தான். கடந்த கொஞ்ச நாட்களாவே அவன் கூட பாண்டிங் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கல. சோ அதோட தொடர்ச்சியா தான் இன்னைக்கும் மீட் பண்றாங்க. இன்னைக்கு எதிர்ச்சியா அவனோட பேக்ரவுண்ட் பத்தி கேக்குறா. நீங்க உங்களுக்கு அப்பா அம்மா இல்லன்னு சொல்லிருக்கீங்க, ஆனா அவங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லவே இல்லையே. அதுலயும் ஏன் நீங்க பிசினஸ்ல ஜெயிக்கணும்னு என்னை விட்டுட்டு சினிய போய் கல்யாணம் பண்ணீங்க? உங்களுக்கு பிசினஸ்னா அவ்வளவு முக்கியமா இல்ல பணம்னா அவ்வளவு முக்கியமாங்க? உன்னையும் ஒரு பேக் ஸ்டோரி சொல்ல ஆரம்பிச்சிடுறான். இவனோட சின்ன வயசுல அவனோட அம்மா அப்பா ஏர்லைன் பிசினஸ்ல பார்ட்னர்ஸா இருந்திருக்காங்க. ஆனா பல நஷ்டங்களால அவங்களோட ஷேர்ஸ ஹீரோ ஃபேமிலி கிட்ட தான் வித்திருக்காங்க. ஆனா அப்பாவும் அடுத்தடுத்து கடன் பிரச்சனைகள் அவங்கள தொடரவும் என்னென்ன வழிகள்லாம் தங்களை சேவ் பண்ணிக்கணும்னு அவனோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே முயற்சி பண்ணிருக்காங்க. அந்த பதட்டத்துல ஒரு கார் ஆக்சிடென்ட்ல ரெண்டு பேருமே இறந்தும் போயிடுறாங்க. இவன் வீடும் ஜப்தி ஆயிடுது. நடுரோட்ல நிக்கிற இவனுக்கு அவன் அப்பா அம்மாவோட ஒரு ஃப்ரெண்டு தான் படிக்கிறதுக்குலாம் உதவி பண்றாரு. யாருமே தனக்குன்னு இல்லாத சமயத்துல அவர் உதவி செஞ்சதுனால அவர் மேல இவனுக்கு நிறைய நன்றி கடன். அவருமே இவனோட அப்பா அம்மா ஃப்ரெண்டு தானே. சோ ஏர்லைன் பிசினஸ்ல முதல்ல ஷேர்ஸ் வச்சிருந்திருக்காரு. இப்போ தாய்லாந்துல அவருக்கு ஷேர்ஸ் கிடையாது. ஹாங்காங்ல ஒரு ஏர்லைன் பிசினஸ்ல பெரிய ஷேர் ஹோல்டரா இருக்காரு. சோ அடுத்து தாய்லாந்துல தன்னோட முழு ஆதிக்கத்தையும் செலுத்தணும்னு நினைக்கிறாரு. அதுக்காகவே இவனை சின்ன வயசுல இருந்து ட்ரெயின் பண்ணிருக்காரு. சோ அந்த நபரோட பிளான் என்னன்னா, தாய்லாந்துல பிரபலமா இருக்கிற ஹீரோட ஏர்லைன் பிசினஸ் முடக்கணும். அதுக்கு உதவி செய்யற மாதிரி இவர் உள்ள வந்து மொத்தமா தன்னோட கண்ட்ரோல் எடுக்கணும். அதுக்கு ஒரு கருவியை இவனை பயன்படுத்திட்டு இருக்காரு. இவனுக்கு சில சமயம் தான் தப்பு செய்யற மாதிரி தெரிஞ்சாலுமே தன்னோட நன்றி கடனை தீர்த்துட்டா அதுல இருந்து தான் விடுபட்டுலாம் அப்படிங்கிற ஒரு விடுதலை உணர்வுக்காக மட்டுமே இந்த வேலையை செய்யறான். உன் மனசை காயப்படுத்துறதுக்கான காரணம் கூட என்னோட நன்றி கடன் தான் கெமி. நான் உன் மேல காதல் இல்லாம பிரேக்கப் பண்ணிட்டு சினிய கல்யாணம் பண்ணிக்கல. என்னோட சூழ்நிலை அப்படி, நீ புரிஞ்சுக்கிறல்லன்னு ரொம்ப எமோஷனலா பேசுறான். அதுலலாம் ஹீரோயின் கரைஞ்ச மாதிரி தெரியல. ஆனா எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி அதை கொண்டு போய் லாயர் அங்கிள் கையில கொடுத்து இதோட அவளோட மிஷன் முடிஞ்சதா சொல்றா. அங்கிளும் நீ சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த கேப்டன் நல்ல மாதிரி தான் தெரியுது, இருந்தாலும் அவனோட வீக்னஸ் பாயிண்ட நீ கண்டுபிடிக்கிறதுக்காக தான் கூட பழகி இருக்கேன்னு தெரிஞ்சா மேபி கோவத்துல உன்னை ஏதாச்சும் பண்ணிட்டானா, அதனால நீ சேஃப்டிக்கு கொஞ்ச நாள் ஃபாரின்ல போயிரு, அதுக்கும் நான் அரேஞ்ச் பண்றேங்க. இல்ல அங்கிள், ஃபாரின்ல எனக்கு ரூத்னு ஒரு கசின் இருக்காரு, நானும் அம்மாவும் இப்போதைக்கு அவர் கூட போய் டெம்பரரியா தங்கிக்கிறோம், இங்க ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆனதுக்கு அப்புறமா கூப்பிடுங்க, நாங்க திரும்பி வரோங்கிறா. இங்க ஃபார்ம்ல சில பன்றிகளுக்கு ஃபுட் பாய்சன் ஆகி உடம்பு சரியில்லாம போயிடுது. இதை கேள்விப்படவும் ஹீரோ உடனே ஃபார்முக்கு வந்தாடுறான். அப்பதான் ரியலைஸ் பண்றான், தேவையில்லாம காதல் கீதல்னு நான் இத்தனை நாள் அன்பை வளர்த்த பன்றிகளை கவனிக்காம அவங்களோட உடல்நிலை மோசமா போனதுக்கு நானே காரணமாயிட்டேன்னு இவனை பிளேம் பண்ணிட்டு பன்றிகளை எல்லாம் அவ்வளோ கவனமா கவனிச்சுக்கிறான். அவனோட தனிமையை பாக்குற தீரத் எப்பவும் போல அவனுக்கு கம்பெனி கொடுக்க வர ஹீரோவா அவன்கிட்ட கோவமா, நான் என்னடா சின்ன பையனா, எப்ப பார்த்தாலும் எதுக்கு என்ன பாதுகாக்கிற மாதிரி பின்னாடியே வர, எனக்கும் நல்லது கெட்டதுலாம் என்னன்னு தெரியும், எனக்கு எதுவும் வேணா என்ன தனியா விடுன்னு சொன்னா உனக்கு புரியாதா, இந்த அன்பு நட்பு
நட்பு, அம்மா எல்லாமே பொய்யிடா அப்படின்னு இவன் கத்தியோட, டேய் சாங் கோவத்துல பேசாத, என் நட்பை தப்பா பேசாதங்க, நான் உன் நட்பை தப்பா பேசல, ஆனா எனக்கான உரிமையை ஏன்டா யாருமே எனக்கு விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, நான் என்ன பண்ணணும் நீங்க ஏன் முடிவு பண்றீங்கன்னு இவன் கத்த ஃப்ரெண்டுக்காரன் அமைதியாயிடுறான். ஓகே பையனுக்கு லவ் முத்தி போயிடுச்சு, யாரை கூப்பிட்டு ஒண்ணுமோ அவங்கள கூப்பிட்டு விட்டாதான் சரியாகும்னு மைண்ட்ல பிக்ஸ் பண்றவன் ஹீரோயினை அங்க வர வச்சிடறான். என்ன சொல்லி வர வச்சான்லாம் தெரியல. இவனுக்காக ஹீரோயின் அவனோட ஃபார்ம் ஹவுஸ் வாசல் நின்னுட்டு இருக்க, இப்பெல்லாம் பண்றீங்களே கவனமா கவனிச்சுக்கிற ஹீரோ லேட் நைட்டு தான் தூங்குறதுக்காக வீட்டுக்கு வரான். அங்க ஆப்போசிட்ல அவளை பார்க்கவும், தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு, நான் கொஞ்சம் அமைதியா இருக்கும்னு நினைக்கிறேங்க. இல்லைங்க நான் உங்களை ஏமாத்தோன்னு நினைக்கல, அம்மாக்காக தான் அப்படின்னு சொல்ல வர, எனக்கு தெரியும் உன் குடும்ப கஷ்டத்துக்காகவும் அம்மாவுக்காகவும் தான் என்னை செடியூஸ் பண்றதுக்காக இங்க வந்தேன்னு, அதை நான் மன்னிச்சிடுறேன், அதே மாதிரி நம்ம காதலையும் மறந்துட்டேன், கிளம்பு. அப்போ என் பக்கத்துல உள்ள நியாயத்தை நீங்க புரிஞ்சுக்கலையாங்க, வாயில ஏதாச்சும் வந்துட போகுது, என்ன கழட்டி விட்டுட்டு மனசாட்சியே இல்லாம என் தங்கச்சி புருஷன் பின்னாடி போனவதான் நீ, எப்படி உன்னை நம்ப முடியும், ஏண்டி திரும்ப திரும்ப வந்து எனக்கே வலை விரிக்கிற, என்னை பார்த்தா உனக்கு அவ்வளவு ஏமாலியாவா இருக்கு. இல்லைங்க நான் உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கல, உங்க குடும்பத்தை காப்பாத்தணும்னு தான் நான், இதோ இந்த போன்ல கூட அந்த ரெக்கார்ட் இருக்கு அப்படின்னு அவ ஹேண்ட்பேக்ல இருந்து போன் எடுக்க வர, இவனா அவ கையில இருந்து போனை பிடுங்கி கீழே போட்டு உடைச்சிடுறான். உங்களுக்கு இவ்வளவு அவசரம் இவ கோவப்பட, உன்னை முதல்ல இங்க வேலைக்கு வந்தப்போ இதை விட அவசரமா துரத்தி விட்டு இருந்தேன்னா நான் என் நிதானத்தை இழந்திருக்க மாட்டேன், பிளீஸ் என் கோவத்தை அதிகப்படுத்தாதங்க, என் வார்த்தையை ஒரு நிமிஷம் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு இவ திரும்ப அவன் கையை பிடிக்கவும், அவன் வேகமா கையை உதறி விட்டுறானா, இவ கீழே போய் விழுந்துடுறா. அதுல கால் சுளுக்கிக்குது. இவளால திரும்ப எழுந்திருக்க முடியாம போகவும் இவன் முதல்ல ஹெல்ப் பண்ணலான்னு பக்கத்துல போலான்னு நினைப்பான். ஆனா இதுவுமே அவளோட லவ் ட்ராப்போ, இல்ல நான் இதுல விழுக மாட்டேன்னு உஷாராயி பயவுள்ள வீட்டுக்குள்ள ஓடிடுது. ஹீரோயினும் தட்டு மாதிரி எஞ்சி அவன் பின்னாடி போலான்னு பார்த்தா அவன் கதவை சாத்திட்டு போயிடுறான். இவளுமே தீரத்து கூப்பிடவும், சரி நம்ம ஃபாரின் போறதுக்கு முன்னாடி இவனை பார்த்துட்டு போலான்னு தான் வந்திருப்பா. பார்த்துட்டான், ஆனா அவன் புரிஞ்சுக்கல. சோ கிளம்பிட்டான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோ ரெஸ்ட்லெஸ்ஸா அவனோட ஆபீஸ் ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்கான். நைட் அவளை கண்டுக்காம இவன் கதவை சாத்திந்து இருப்பான்ல, அது மனசு உறுத்தலா இருக்கு. அப்போ அவனோட அசிஸ்டன்ட் உமா வந்து, சார் ஃபைல் பாக்குறீங்களான்னு கேட்க, இல்ல கொஞ்ச நேரம் ஆகட்டும் என்ன தொந்தரவு பண்ணாதேங்கிறான். பக்கத்துல இருக்கிற லேப்டாப்ல திடீர்னு ஒரு நோட்டிபிகேஷன் காட்டுது, இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஒரு மெயில் வரவும் ஓபன் பண்ணி பாக்குறான். அப்படியே அதுல ஒரு ஆடியோ ஓட ஆரம்பிக்குது. என்னன்னா ஹீரோயினும் கேப்டனும் பேசினதுதான். இவன் கேட்க அதிர்ச்சி ஆயிடுறான். அதே நேரத்துல இங்க ஹீரோட ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே அந்த ஆடியோவை லாயர் முன்னாடி கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருக்கு. அப்பா சந்தேகப்பட்டாருதான், ஆனா இதுக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய கதை இருக்குன்னு அவருமே எதிர்பார்க்கல. சினியால அழுகையை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஏதோ ஒண்ணு தனக்கும் கேப்டனுக்கு இடையில இடைவெளி இருக்குன்னு நினைச்சா, ஆனா அங்க காதலுக்கே இடம் இல்லைங்கிறது அவளுக்கு இப்பதான் புரியுது. சோ மொத்த குடும்பமே இப்ப அவளதான் பாக்குது, என்ன பண்ணட்டுமாங்கிற மாதிரி. அவ அழுதாலும் தைரியமா என்ன சொல்றான்னா, நான் இதுல பாதிக்கப்பட்டிருக்கேன் தான், ஆனா எனக்காக தப்பு செஞ்ச யாரையும் நீங்க மன்னிக்க வேண்டாம், இதுக்கு நேர்மையான முறையில உங்களோட மனசாட்சிக்கு என்ன பண்ணணும்னு தோணுமோ அதை பண்ணிக்கோங்க, நான் எதுவும் குறுக்க வர மாட்டேன்றா. விஷயம் தெரிஞ்சதும் ஹீரோவும் பேங்காக் உடனே ரிட்டர்ன் ஆயிடுறான். அவனோட ஃபேமிலி கூட இப்ப நிக்கணும்ல. சோ அடுத்து என்ன பண்ணலான்னு ஒட்டுமொத்த குடும்பமும் டிஸ்கஸ் பண்றாங்க. அவங்க முன்னாடி எல்லாம் சினி நார்மலா காட்டிக்கிறான், ஆனா ரூம்குள்ள கேப்டன் நினைச்சு அழுகிறா. அந்த பக்கம் வந்து அவனோட காதல் பொய்யா இருந்திருக்கலாம், ஆனா இவ கொடுத்த காதல் உண்மை. இவ கொடுத்ததுக்கு அவன் ரியாக்ஷன் வந்துட்டு பொய்யா கொடுத்திருந்தாலும் அந்த நேரத்துல அது ரியலா தானே தெரிஞ்சுது. சோ அந்த ஃபீல்லாம் நினைக்க அவளுக்கு வேதனையா இருக்கு. நைட் எல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது. சோ தூக்கம் கலைஞ்சு அப்படியே காஃபி குடிக்கலான்னு கிச்சனுக்கு வர, அப்ப ஹால்ல இருக்கிற ஹீரோ தங்கச்சியை பார்த்துட்டு அவ பின்னாடியே வரான். சினி என்னம்மா தூங்கலையான்னு கேட்க, இல்ல நான் தூக்கம் வரல, நீயும் ஏன் தூங்கல, உனக்கும் சேர்த்து காஃபி போட்டுமாங்க, நான் வந்ததுல இருந்தே பாத்துட்டு இருக்கேன், உன் மனசு ஃபுல்லா அவ்வளோ கஷ்டமா இருக்கு, ஆனா எங்க முன்னாடி காட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக ரூம்ல அழுதுட்டே இருக்கியோ, வேதனையா இருக்கும் போது தனியா அழுதா வேதனை குறையாது, இதோ உன் அண்ணன் உன் பக்கத்துல தானே இருக்கேன், மனசார அழு, உனக்கு ஆறுதலுக்கு நான் இருக்கங்கவும் இவ்வளவு அண்ணாவை ஹக் பண்ணிட்டு அழுகுறா. அவன் ஆறுதலா வார்த்தை பேசுறது இல்ல, தங்கச்சியோட அழுக சமாதானம் ஆகிற வரைக்கும் அவளை தட்டி கொடுத்துட்டு இருக்கான். சீலாவும் இங்க நடக்கிறதெல்லாம் ஃபாரின்ல இருக்கிற ஹீரோயினுக்கு வீடியோ கால்ல சொல்லிட்டு இருக்கா. அவளுமே இவ கூட பேசும்போது, ஓகே முதல்ல பணத்துக்காக சாங்கோட மனசை உடைச்சோம், இந்த முறை அவங்க குடும்பத்தை ஒரு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்கோம், அவ்வளவுதான் என்னோட கடமை முடிஞ்சிச்சுங்கிற மாதிரி ரொம்ப கூலா பேசுறா. ஆனா காலை கட் பண்ணிட்டு தேம்பி அழுகுறா. அப்ப அவளோட அம்மாவும் ரூத்தும் தான் அவளை கன்சோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் பேங்காக்ல பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதும் ரூத்தே அவளை கூட்டிட்டு வந்து ஹீரோ கிட்ட பேச வைக்கிறதா சொல்றான். ஆனா இவ இருந்துட்டு, வேணாம் நான் ஏற்கனவே அதுக்கு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், அவர் என்ன டிராமா பண்றவளா தான் பாக்குறாரு, என்னோட காதல் அவருக்கு புரிய போறது இல்ல, என்ன பார்த்தா அவருக்கும் வேதனை எனக்கும் வேதனைங்கிறா. அதே நேரத்துல ஹீரோவுமே அன்னைக்கு ஹீரோயின் லாஸ்டா சந்திக்க வந்தது, அவளோட மொபைல்ல ஏதோ போட்டு காட்டுறதுக்காக இவனை அப்ரோச் பண்ணது, இவன் கோவமா மொபைல கீழே தள்ளி விட்டு அவளையும் கண்டுக்காம போனதெல்லாம் யோசிச்சு பாக்குறான். சோ இதை சொல்றதுக்காக தான் அவ வந்திருந்திருக்கணும். மேபி இந்த விஷயத்துல அவ நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்திருக்கலாம், ஆனா ஆரம்பத்துல இருந்து தன்னை காதலிக்கதான் நடிக்கத்தானே செஞ்சா அப்படின்னு மைண்ட் ஒரு பக்கம் சொன்னாலும் மனசு வந்துட்டு, டே சாங் மூளை சொல்றதை நம்பாதடா, உள்ள என்ன சொல்லுது, அவ கொடுத்த லவ் எல்லாமே உண்மைன்னு தானே சொல்லுது, அதை ஃபாலோ பண்ணுடான்னு இவனுக்கு
நல்ல அட்வைஸ் தான் கொடுத்துட்டு இருக்கு. ஆனா மைண்ட் தான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது. அந்த சமயத்துல அப்பா ஹீரோ கிட்ட வந்து நாளைக்கு தான் பிசினஸ் மீட்டிங், அந்த ஹாங்காங் பர்சனை கூட்டிட்டு வரதுக்காக கேப்டன் போயிருக்கான். நாளைக்கு அங்க அவன் முன்னாடி நம்ம எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டதா காட்டிக்க போறோம். இல்லப்பா, நம்ம எல்லாரும் மொத்தமா சினியோட ஹஸ்பண்ட் முன்னாடி போய் நின்னா அவருக்கு ரொம்ப அவமானமா போயிடும். எனக்கு என்னமோ சினி இன்னுமே கேப்டன் லவ் பண்ற மாதிரி தான் இருக்கு. எல்லாரும் ஆபீஸ் கிளம்பி போலாம், ஆனா மீட்டிங்க நானும் லாயரங்களும் பாத்துக்கிறேங்கிறான். அடுத்த நாள் காலையில மொத்த குடும்பமும் கிளம்புறாங்க. சினிக்கா ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. என்ன நடக்க போதோ, இன்னைக்கு நடக்கிற சம்பவத்துக்கு அப்புறமா இனி தான் புருஷன் தன்னை தேடி வரவே போறது இல்ல, அவ்வளவுதான், தன்னோட காதலும் போச்சு வாழ்க்கையும் போச்சுங்கிற மாதிரி விரக்தியில தான் இருக்கா. ஆனா அதை காட்டிக்காம இவங்களை வழி அனுப்புறா. அப்ப அம்மாவும் அப்பாவும் என்ன அஷ்யூர் பண்றாங்கன்னா, நம்ம பிசினஸ கெடுக்கணுங்கிற நோக்கத்தோட கேப்டன் உள்ள நுழைஞ்சிருந்தாலும் அவன் மேல எங்க பொண்ணு காட்டின அன்பு உண்மை. அவனுக்கு தண்டனை கொடுக்கறதுனாலையும் அவமானப்படுத்துறதுனாலையும் எங்க பொண்ணு காதல நாங்களே அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிடும். அதனால எங்க மனசாட்சி படி இந்த சிச்சுவேஷனை எவ்வளவு கைண்டா ஹேண்டில் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கைண்டா ஹேண்டில் பண்றோம். நீ எதுக்கும் பயமோ பதட்டமோ தேவைப்படுறது இல்ல அப்படின்னு அம்மாவும் அப்பாவும் அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. சொன்ன மாதிரியே ஹீரோவும் லாயரும் மட்டும்தான் மீட்டிங் ஹால்ல இருக்காங்க. கேப்டனும் ஹாங்காங்ல இருந்து வந்த பிசினஸ் மேனு சொல்லிட்டு இவனை சின்ன வயசுல அடாப்ட் பண்ண அந்த பர்சனை தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். ஆனா அந்த இடத்துல லாயரும் ஹீரோவும் சேர்ந்து அவனோட பிளான் என்னன்னு எக்ஸ்போஸ் பண்ணிடுறாங்க. இவனுக்கா பயமாயிடுது. ஆனா அந்த ஹாங்காங் பர்சன் ரொம்ப மோசமானவராட்டு இருக்கு. சி, உன்ன மாதிரி முட்டாள் கிட்ட நான் இவ்வளோ பெரிய பிளானை ஒப்படைச்சிருக்க கூடாது. உன்னை வளர்த்ததே நான் தப்புன்னு ஃபீல் பண்றேன். இவங்களோட இந்த ஏர்லைன் பிசினஸ் அடையணுங்கிறது தான் என்னோட 15 வருஷ பிளானு. அதுக்காக தான் உன்னை இத்தனை நாளா தயார்படுத்திட்டு இருந்தேன். கடைசியில ஒரு பொண்ணு விஷயத்துல ஏமாந்து போய் எல்லா உண்மையும் சொல்லியிருக்க அப்படின்னு மனசாட்சியே இல்லாம பேசுறாரு. அவரோட மைண்ட்ல பணம் மட்டும்தான் குறிக்கோளாட்டு இருக்கு. இந்த கேப்டனும் முழுசா கெட்டவன் கிடையாது. இந்த நன்றி கடனுக்காக தானே இந்த பாதையை அவன் தேர்ந்தெடுத்திருக்கான். உண்மையும் தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா எங்கேயும் ஓடவும் முடியாது, ஒளியும் முடியாது இல்ல. சோ முதல்ல அவனுக்கு சின்ன வயசுல இருந்து ஹெல்ப் பண்ண அந்த பர்சன் கால்ல விழுந்து, நீங்க இது நாள் வரைக்கும் எனக்கு பண்ண உதவிக்கு நான் என்னால முடிஞ்ச அளவு ரிட்டர்ன் கொடுத்துட்டேன். இதுக்கு மேல நன்றி கடன்கிற பேர்ல நான் உங்க கட்டுப்பாட்டுல இருக்க விரும்பல, என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு மனசார அவருக்கு நன்றியும் மன்னிப்பும் சொல்லிட்டு எழுந்து ஹீரோவையும் ஒரு குற்ற உணர்ச்சி பார்வை பார்த்துட்டு அந்த ரூம்ல இருந்து வெளியில போறான். இவங்களோட நடவடிக்கையில இருந்தே நல்லாவே கேப்டனுக்கு தெரியுது இவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்க போறது இல்ல, இதை ஒரு சீரியஸ் மேட்டராவும் எடுத்துக்க போறது இல்ல. ஜஸ்ட் எங்களுக்கு நீ இந்த அப்ரோச்ல தான் எங்க கூட இத்தனை நாள் இருந்திருக்கன்னு தெரியும், இதுக்கு மேல நீ எங்களை ஏமாத்த முடியாது அப்படிங்கிற வார்னிங் கொடுக்கறதுக்காக மட்டும்தான் இவ்வளவும் பிளான் பண்ணிருக்காங்கன்னு அதுவே இவனுக்கு இன்னமும் வருத்தமா இருக்கு. சோ ஹீரோ தான் பின்னாடியே போய் நம்ம பேசலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட, இல்ல உங்கள்ட்ட பேசுற நிலைமையில நான் இல்ல, என்ன நானே தயார்படுத்திட்டு உங்களை வந்து சந்திக்கிறேன்ட்டு போறான். சீலா மால்ல ஒரு காஃபி ஷாப்ல வச்சு திரும்பவும் ஃபாரின்ல இருக்கிற ஹீரோயினுக்கு ஏர்லைன் ஆபீஸ்ல என்னெல்லாம் நடந்ததுங்கிறத ஒண்ணு விடாம சொல்றா. இவளுக்கு லாயர் அங்கிள் மூலமா தெரிய வந்திருக்கும். அது அப்படியே ஹீரோயினுக்கு அப்டேட் கொடுத்துறா. அதாவது இனிமே பெருசா அவளுக்கு எந்த ஆபத்தும் இங்க இல்ல, நீ வரதுனா இப்ப கூட வரலாம், நம்ம நினைச்ச அளவுக்கு கேப்டன் ரொம்ப மோசமானவன்லாம் இல்ல அப்படின்னு சொல்லவும், இல்ல எனக்கு இப்போதைக்கு வரணும்னு தோணல, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு அவ கேக்குறா. இப்படி இவங்க ரெண்டு பேசிட்டு இருக்கும் போது அங்க தீரத்து வரவும் இவ காலை கட் பண்ணிடுறா. அவன் பக்கத்துல வந்து ஒட்டிட்டு உட்காந்துட்டு அப்புறம் அப்படின்னு கேட்க, ஏன் அங்கெல்லாம் அவ்வளோ சேர் இருக்குல்ல, தள்ளி உட்காரலாம்ல, ஆனா அங்கெல்லாம் நீ உட்கார்லையே, இங்கதான் நீ இருக்கா, அப்போ பக்கத்துல தானே உட்காரணும். இங்க பாருங்க, நீங்க ஃபிளர்ட் பண்றதுக்கான ஆள் நான் கிடையாது, நானும் ஃபிளர்ட் பண்ணணும்னு நினைக்கல, உன் கூட லைஃப் வாழணும்னு தான் ஆசைப்படுறேங்க, இதுவுமே எனக்கு ஃபிளர்ட் மாதிரி தான் தெரியுது. முதல்ல வெயிட்ரஸ் பாருங்க, நமக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க, ஆர்டர் கொடுப்புமான்னு அவ அவளுக்கு காஃபி சொல்ல, மேடம் என்ன கேக்குறாங்களோ அதே தான் எனக்கு வேணும், ஏன்னா மேடம் தான் எனக்கும் வேணும் அப்படிங்க. அந்த வெயிட்ரஸ் பொண்ணு சிரிச்சுட்டே நகர்ந்து போயிடுதா. இங்க பாருங்க, இந்த மாதிரி சீசி டயலாக்லாம் மயங்குற ஆள் நான் கிடையாது, உண்மையிலேயே என்ன சுத்தமா பிடிக்கலையா, ஆரம்பத்துல இருந்தே என்ன பிடிக்கலையா, இடையில கூட கொஞ்சமும் பிடிக்கலையா, அப்ப நான் என்ன பண்ணாதான் உனக்கு பிடிக்குங்க, நீங்க எதுவுமே பண்ணாம இருந்தீங்கன்னா எனக்கு உங்களை பிடிக்கும். ஓ அவ்வளவுதான் விஷயமா, எதுவுமே பண்ண மாட்டேன் ஆனா உன்னை லவ் கூட பண்ணக்கூடாதுன்னு சொன்னா எப்படி அப்படின்னு கேட்கும். இதோ இந்த மாதிரி ஃபிளர்ட் பண்றதுதான் பிடிக்கலங்கிறேன், உன் கூட தானே ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்கேன், அதான் நீங்க என் கூட ஃபிளர்ட் பண்ணும் போதெல்லாம் எங்க என்கிட்ட பேசுற மாதிரியே பின்னாடி போய் வேற பொண்ணுங்கிட்டையும் பேசுவீங்களோன்னு பயமா இருக்கு. அச்சோ, நான் எத்தனை டைம் சொல்றது சீலா, நான் அந்த பிளே பாய் டைப்பை இப்ப விட்டுட்டேன், நாங்க இப்போ என் லைஃப் லாங் பார்ட்னர் தான் தேடிட்டு இருக்கேன், அது நீங்கிறதையும் நான் எப்பவும் முடிவு பண்ணிட்டேன். சோ உங்ககிட்ட ஃபிளர்ட் பண்ணலாம், லவ் பண்ணலாம், ஹக் பண்ணலாம், கிஸ் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம், ஆனா நீ நம்ம டேட்டிங் பண்றோங்கிறத கூட இது நாள் வரைக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிற. அப்ப இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம், டேட்டிங் தானே பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களை பிடிச்சிருக்குன்னு கூட சொல்லிட்டேன், எனக்கு உங்க அளவுக்கு எல்லாம் பேச தெரியாதுன்னு அவ வெக்கப்பட்டு பேச இவனுக்கா செம ஹாப்பி ஆயிடுது. தீரத் ஃபைன்ல ஓலவும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடான்னு துள்ளி குதிச்சு சந்தோஷப்பட்டு இருக்கான். சந்தோஷமோ துக்கமோ தீரத் முதல்ல அதை யார்கிட்ட ஷேர் பண்ணுவான், ஃப்ரெண்டுக்காரன்ட்ட தானே. சோ உடனே ஹீரோ கிட்ட வந்து தன்னோட லவ் சக்சஸ் ஆயிடுச்சுங்க, நீ இன்னும் நீ யாரை லவ் பண்றனே சொல்ல, சீலா தாண்டா, இந்த பொண்ணுங்கெல்லாம் ஸ்டார்டிங்ல லவ் பண்ற மாதிரி தாண்டா இருப்பாங்க, கடைசியில நம்மள பிரேக்கப் பண்ணி விட்டு போயிடுவாங்கடா. டேய் மச்சான், உன் வாயை வைக்காதடா, நானே இப்பதான் லவ் சக்சஸ் ஆயிருக்குன்னு சந்தோஷப்பட்டு இருக்கேன், நீ அதுக்குன்னு ஊத்திக்கிறத பத்தி எல்லாம் பேசாத, முதல்ல நீ உன்னை ரியலைஸ் பண்ணு, உனக்கு கெமி மேல லவ் தானே அப்படின்னு கேட்க, ஆமா நான் அவளை உண்மையா
தான் லவ் பண்ண, ஆனா அவ என்ன லவ் பண்ணல, அவ பணத்துக்காக மட்டும்தான் என் பின்னாடியே வந்திருக்கா. டே ஏண்டா இவ்வளோலாம் நடந்ததுக்கு அப்புறமாவுமா நீ இன்னும் அந்த பொய்ய நம்பிட்டு இருக்க? அவ பணத்துக்காக வந்திருந்திருக்கலாம், ஆனா உன் மேல காட்டின அன்பு உண்மை இல்ல. அந்த உண்மையான அன்பு எந்தெந்த இடத்துல வந்துச்சு, எந்தெந்த இடத்துல அது பணத்துக்காக வேலை செஞ்சதுங்கிறது தான் எனக்கு இப்ப சந்தேகமேடா. சோ இன்னும் என்னால அவளை முழுசா நம்பவும் முடியல, ஏத்துக்கவும் முடியல. சொல்ல போனா இப்படி ஒரு குழப்பமான லவ்வும் பர்சனும் என் லைஃப்கே தேவையில்லைங்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல கேப்டன் ஹீரோட வீட்டுக்கு வரான். எல்லாருமே ஹால்ல உட்கார்ந்து இருக்காங்க. சினி மட்டும் கொஞ்சம் தூரமா நின்னு இங்க என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு இருக்கா. முதல்ல அவன் மன்னிப்பு கேட்கிறான். இந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பத்துக்கு நான் தீங்கு நினைக்கணும்னு நினைச்சதே தப்புதான், ஆனா சின்ன வயசுல அனாதரவா இருந்தப்போ எனக்கு உதவி செஞ்ச ஒரு நபருக்கு நான் நன்றி கடனை செலுத்தணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் இவ்வளவும் பண்ணன, அதுக்கு எங்க பொண்ணோட காதலை பயன்படுத்துவியா நீ அப்படின்னு அம்மா கோவப்பட, அப்பா இருந்துட்டு கொஞ்சம் பொறுமை அப்படிங்கிறாரு. ஆமா தப்புதான், எனக்கு வேற வழி தெரியல, உங்க குடும்பத்துக்குள்ளேயும் உங்க பிசினஸ்குள்ளேயும் நுழையிறதுக்கு நான் சினியோட காதலை பயன்படுத்திக்கிட்டேன். சினி ரொம்ப நல்ல பொண்ணு, நீங்க எல்லாருமே கூட ரொம்ப நல்லவங்க. எனக்கு அப்பா அம்மா இல்லாம இருந்தப்போ நான் ஏன் உங்க குடும்பத்தை பார்க்கல, உங்க குடும்பத்துல ஒரு ஆளா வளரலன்னு இப்ப எனக்கு அவ்வளோ வருத்தமா இருக்கு அப்படின்னு அவன் தவற உணர்ந்து மன வருந்தி பேசவுமே சினிக்கு அழுக வந்துருது. இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு அதே இடத்துல நிக்கிறா. இங்க பாருப்பா, இந்த சிம்பதி டிராமாலாம் வேண்டாம், நேரா விஷயத்துக்கு வாங்குறாங்க அம்மா. நான் சினியோட மனசை ரொம்ப காயப்படுத்திட்டேன். அவ காதல் உண்மையானது. நான் கொஞ்ச நாளா அவளுக்கு ஹஸ்பண்டாவும் காதலனாவும் நடிச்சிருக்கேன். நான் நடிச்சேங்கிறத என்னால எந்த அளவுக்கு உறுதியா சொல்ல முடியுதோ அந்த அளவுக்கு உறுதியா அவ என்ன காதலிச்சாங்கிறதையும் என்னால சொல்ல முடியும். சில சமயம் அதிர்ஷ்டம் நம்ம கையிலேயே கிடைச்சாலும் நம்மளோட துரதிர்ஷ்டம் அதை ஏத்துக்க விடாது. அந்த மாதிரிதான் சினியோட காதல் துரதிர்ஷ்டவசமா என்னை வந்து சேரல. அதுக்கு நான் கண்டிப்பா இன்னைக்கு மட்டும் இல்ல எப்பவுமே வருத்தப்படுவேன். ஆனா என்னால இனி சினி வருத்தப்படக்கூடாது. நான் அவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்துறேன். அம்மாவும் ரொம்ப நல்லதா போச்சுங்கிறாங்க. அப்பா இருந்துட்டு திரும்பவும் பொறுமையா இருமா அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாருங்க மாப்பிள்ள அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு அதை ஸ்டாப் பண்ணி, நீங்க என் பொண்ணுக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும்னு எடுத்த முடிவு அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனா எங்க கம்பெனில இத்தனை நாள வேலை செஞ்சிருக்கீங்க, அதுக்கான ஒரு செட்டில்மெண்ட் வேணும்னா சொல்லுங்க, நான் பணம் தரேங்க. ஏற்கனவே நீங்க என்ன மன்னிச்சதே செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு, எனக்கு பணம் வேண்டாம். உங்களோட இரக்கத்தினாலையும் கருணைனாலையும் எனக்கு எது சரின்னு ஒரு பாதையை காட்டி கொடுத்திருக்கீங்கல்ல, இதுவே போதும். நான் இனிமே உங்க யார் கண்ணிலையும் படமாட்டேன். சினிக்கு டிவோர்ஸ் கொடுத்ததும் நான் ஃபாரின் போறதா இருக்கேன். அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணிட்டு தான் இங்க நான் மன்னிப்பு கேட்கவே வந்தேன் அப்படின்னு இன்னொரு முறை மன்னிப்பு கேட்டுட்டு தூரமா நிக்கிற சினியும் பார்த்துட்டு அப்படியே கீழே குனிஞ்சுட்டே போயிடுறான். நிஷாக்கா கோவமா வருது. பாருங்க, அவர் வாட்டுக்கு வந்தாரு, மன்னிப்பு கேட்டாரு, டிவோர்ஸ் குடுக்கறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா சினியக்கா டெய்லியும் அவங்க கல்யாண போட்டோ தான் கையில வச்சு அழுதுட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அக்காக்கு டிவோர்ஸ் ஆனா கூட அவ இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டா. ஏன்னா அக்கா என்ன மாதிரி கிடையவே கிடையாது. அக்காவோட காதல்னு வந்த ஒரே பர்சன் இவர் மட்டும்தான். இவரு இப்போ அக்காக்கு டிவோர்ஸ் குடுக்கறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நீங்களும் அவரை வீட்டை விட்டு துரத்திட்டீங்க. நாங்க எங்கம்மா துரத்தணும் அப்படின்னு அப்பா அம்மாவும் பார்க்க, சரி அவருக்கு இங்க இருக்க பிடிக்காம போயிட்டாரு. ஆனா அக்கா அழுகிறது என்னால பார்க்க முடியலையேப்பா, என்னப்பா பண்றது? மா நீங்களாச்சும் ஏதாச்சும் பண்ணுங்கம்மா அப்படிங்கவும் அப்பா அம்மா ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. உடனே எழுந்திரிக்கவும் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி நிஷாவும் தீரத்தும் அவங்கள பார்த்துட்டு பின்னாடியே வர, வீட்டுக்கு வெளியில வர அப்பா அம்மா அங்க கார்டன்ல இருந்து அப்படியே மெல்ல கேட்டு வாசல் நெருங்கிட்டு இருக்கிற கேப்டனை கூப்பிட்டு நிப்பாட்டுறாங்க. தம்பி ஒரு நிமிஷம் அப்படின்னு அப்பா கூப்பிட உடனே அம்மா கண்டினியூ பண்றாங்க. நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்கல்ல, சின்ன வயசுல அனாதரவா நின்னப்போ எனக்கு உங்களை மாதிரி ஒரு குடும்பம் கிடைச்சிருந்தா எது சரியான பாதைன்னு தெரிஞ்சிருந்திருக்கும் நீங்கல்ல. இப்பவும் நீங்க அதே சூழ்நிலையில தான் நிக்கிறீங்க. சோ ஒரு குடும்பமா இருந்து உங்களுக்கு நல்வழி காட்டணும்னு நாங்க ஒரு முடிவு எடுத்திருக்கோம். நீங்க என்ன சொன்னீங்க? எங்க பொண்ணோட காதல் ஒரு அதிர்ஷ்டம், அதை நீங்க தவற விட்டுட்டீங்கன்னு தானே சொன்னீங்க. அந்த அதிர்ஷ்டத்தை நீங்க நினைச்சா இன்னொரு முறை கைப்பற்றலாம். அதுக்கான வாய்ப்பு இன்னும் அப்படியே தான் இருக்கு. முயற்சி பண்ணி பாருங்க அப்படின்ட்டு எப்படி இவங்க பேசுறதெல்லாம் விண்டோ வழியா தன்னோட பொண்ணு பாப்பான்னு சொல்லி தான் எல்லாரும் சினியை திரும்பி பாக்குறாங்க. அவளுமே அந்த வாய்ப்பு கொடுக்க தயாரா தான் இருக்கா. ஆனா வாய்ப்பை கொடுத்துட்டு உடனே கேப்டனை ஏத்துக்கவும் அவளுக்கு மனசு வரல. சில சமயம் காதல் இருக்கும், காதலிக்கிற நபர் இருப்பாங்க, ஆனா சூழ்நிலை அதுக்காக அமையாது. எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு டைம் மட்டும்தான். டைம் தான் எல்லாத்தையும் ஹீல் பண்ணும். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை மட்டும் சினியோட குடும்பம் ஏற்படுத்தி கொடுக்குது. அவனும் அதை புரிஞ்சுட்டு அங்கிருந்து நகர்ந்து போறான். இங்க ஃபேமிலி ப்ராப்ளம் எல்லாம் செட்டில் ஆனதும் ஹீரோக்கு ஒரு மாதிரி தயக்கமா இருக்கு. ஏர்லைன் பிசினஸ் பாத்துக்கிறதா இல்ல ஃபார்மிங்க பாத்துக்கிறதாங்கிற மாதிரி. ஆனா சினியும் நிஷாவும் சேர்ந்து, அண்ணன் உனக்கு பிடிச்சது ஃபார்மிங், நீ தாத்தாக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை கடைபிடிக்கிறதா உன்னோட மனசும் ஒத்துக்கும். இங்க அப்பா அம்மாவோட ஏர்லைன் பிசினஸ் பாத்துக்கிறதுக்கு நாங்க 2 பேர் இருக்கோம், நீ எங்களை நம்பி விட்டுட்டு போ அப்படின்னு அவங்க 2 பேரும் தைரியமா வந்து நிக்கிறாங்க. ஹீரோவா 2 பேரையும் சிரிச்சுட்டே பார்க்க, என்னன்னா உனக்கு எங்க மேல நம்பிக்கை இல்லையாங்க? சினிமா எனக்கு ஓ மேல நம்பிக்கை இருக்கு, ஆனா இந்த நிஷா ஒரு சேட்டை பிடிச்ச கழுத, அதை வச்சு நீ எப்படி பிசினஸ் பண்ணுவேங்க? அவ்வளவு சினிங்கிட்டே, அண்ணன் நீ என்ன நம்பலையா அப்படின்னு கேட்க, இல்ல உனக்கு ஸ்கில் இருக்கு, ஆனா நீ திடீர்னு பிசினஸ் எல்லாம் பாத்துக்கிறேன்னு சொல்றியா, அதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு. அண்ணா இத்தனை நாள் நான் வெட்டியா ஊர் சுத்திட்டு இருந்திருக்கலாம், ஆனா பிசினஸ் ரத்தம் என் உடம்புலையும் ஓடுது. சோ நானும் சீக்கிரமே பிசினஸ் கத்துக்குவேன் அப்படிங்கிறா. அவனு தங்கச்சிக்கு 2 பேருக்கும் ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு தீரத்து கூட ஃபார்முக்கு வந்துடுறான். இங்க ஃபார்ம்ல சவிகா டாக்டரோட லவ் இன்னுமே டீப் ஆகுற மாதிரி காட்டுறாங்க.
காட்டுறாங்க. ஹீரோவுமே முடிஞ்ச அளவு ஹீரோயினை மறந்துட்டு பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவனை பாக்குறதுக்காக மொத்த குடும்பமும் கிளம்பி வருது. முதல்ல அம்மாவும் அப்பாவும் ராதாவை போய் மீட் பண்றாங்க. இங்க பாரு, உன்னோட கெட்ட எண்ணங்களை எல்லாம் விட்டு என் பையன் உன் பொண்ணு ஒரு நல்ல தங்கச்சியா தான் பாக்குறான். இனிமே அவன் ஃபார்மிங்ல தான் முழு கவனத்தையும் செலுத்த போறான். சோ நாங்க இல்லாத சமயத்துல நீ அவனுக்கு ஒரு அம்மாவா இருந்து அவனை கவனிச்சுக்கோ. உமாக்கு என்னென்ன அவளோட ஃபியூச்சருக்கு தேவையோ அதெல்லாம் நாங்க பண்றோங்கிறாங்க. அதுல ராதா ஆன்ட்டி அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு அவங்களுக்கு நன்றி சொல்றாங்க. ஹீரோட ஃபேமிலியுமே கொஞ்ச நாள் ஹீரோ கூட தங்கிட்டு போலான்னு தான் வந்திருப்பாங்க. அவன் என்னதான் ஃபார்மிங் வேலையில இருந்தாலும் எப்பவுமே லோன்லியா இருக்கிறதா சோம்பு மூலமா அம்மாக்கு தகவல் கிடைச்சு வந்திருக்கும். அதனாலதான் மொத்த குடும்பத்தையும் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அவங்ககிட்ட நல்லா தான் பேசுறான். ஆனா அவன் மனசுல உள்ள வெறுமைய இவங்களால போக்க முடியல. கிளம்புறதுக்கு முன்னாடி கார்டன்ல உட்காந்து இருக்கிற ஹீரோ கிட்ட வந்து, பாத்தியா சாங், உனக்கு பிடிச்ச ஃபார்மிங்க நீ விருப்பம் போல பாத்துக்கோன்னு சொன்னதுக்கு அப்புறமாவும் நீ சந்தோஷமா ஃபீல் பண்ணல. அதுக்கு காரணம் நீ தனிமையா இருக்க. உனக்குன்னு ஒரு துணை தேவை. இந்த முறை உனக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை நான் உன்கிட்ட திணிக்கணும்னு நினைக்கல. ஆனா உனக்கு பிடிச்ச பொண்ண நீ தப்பா புரிஞ்சுட்டு இப்படி விலகி இருக்கிறது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. இங்க பாருடா, அம்மா உன்னை ஃபார்மிங் பிசினஸ கைவிடணுங்கிறதுக்காக தான் கெமிய பணம் கொடுத்து இங்க அனுப்பிச்சு வச்சேன். ஆனா அவ அதுக்கு உடனே ஒத்துக்கல. முடியாதுன்னு தான் சொன்னா. நான் தான் உனக்கு நீ திரும்ப இங்க எந்த ஏர்லைன் பிசினஸ்லயும் ஏர் ஹோஸ்டஸா வேலை கிடைக்காது. உங்க அம்மா உயிருக்கு போராடிட்டு இருக்காங்கன்னு தெரியும். அவங்க உயிர் முக்கியமா இல்ல உன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியமான்னு கேட்டு அவளை இந்த வேலைக்கு கட்டாயப்படுத்தி அனுப்பிச்சு வச்சேன். ஈவன் அவ அதுக்கு பணம் வாங்கியிருந்தாலும் அதை முதல்ல பாதியா திருப்பி கொடுத்தா. இப்ப மீதியையும் என் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா. நான் கூட முதல்ல அந்த பொண்ணை என்னமோ தான்டா நினைச்சேன். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மனசுல உள்ளதை வெளிப்படையா பேசுறதுக்கு அந்த பொண்ணுகிட்ட தைரியம் இருக்கு. லைட் சோ அவ உனக்கு பெர்ஃபெக்ட் மேட்ச் தாங்கிறாங்க. வெளிப்படையா பார்த்தா அந்த பொண்ணு டிராமா பண்ற மாதிரி, நடிக்கிற மாதிரி, பணத்துக்காக எது வேணாலும் செய்யற மாதிரி இருந்தாலும் அவளுக்குள்ளயும் ஒரு மாரல் காம்பஸ் இருக்கு. அதுக்குள்ளதான் அவ எல்லாத்தையும் செயல்படுத்துறா. நாங்க எல்லாருமே அவளை நம்ம வீட்டு பொண்ணா ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கோம்பாங்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஹீரோ மனசு குழம்பி போயிருக்கான். இந்த நேரத்துல நம்ம கெமிக்கு சப்போர்ட்டா பேசினோம்னா அவன் புரிஞ்சுக்குவான்னு சொல்லிட்டு தான் மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவங்கிட்ட இருந்து நோ ரியாக்ஷன். சரி, ரொம்பவும் ஒருத்தரை வற்புறுத்த முடியாதுலன்னு கிளம்பியும் போயிடுறாங்க. இப்ப ஸ்டோரியில 3 months லேட்டர்னு போடுறாங்க. ஹீரோட ஃபேமிலியை காட்டுறாங்க. அதாவது ஹீரோவை தொத்து மத்த எல்லாரையுமே. சீலாவும் தீரத்தும் நல்லா நெருங்கி வந்துட்டாங்க. ஏன் சினியும் கேப்டனும் கூட ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. ஆனா ஹீரோவோட மனசதான் யாராலையுமே மாத்த முடியல. அவன் மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னு தெரியல. சோ எப்படி அவனை வழி கொண்டு வரதுன்னு எல்லாரும் உட்காந்து தீவிரமா ஒரு டிஸ்கஷன் பண்றாங்க. பண்ணிட்டு இதுதான் முடிவுங்கிற நோக்கத்தோட அவனை பாக்குறதுக்காக திரும்பவும் எல்லாரும் ஃபார்முக்கு வராங்க. அவங்க வரப்பவே நைட் நேரம் ஆயிடுச்சு. அந்நேரத்துல கூட அவன் தூங்காம ரொம்ப லோன்லியா கார்டன்ல உட்காந்துட்டு இருப்பான். தீரத்தான் ஃபர்ஸ்ட் அவன் பக்கத்துல போய் உட்காந்து, டே நான் ஏதாச்சும் பேசினாலும் ஓவரா பேசுவேன். உனக்கு தனிமை தான் வேணும்னு அதை இஷ்டப்பட்ட அளவுக்கு நாங்க எல்லாருமே கொடுத்துட்டோம். ஒரு முடிவுக்கு வாயேண்டா அப்படிங்க. நோ யூஸ். ரொம்ப கல் நெஞ்சுக்காரனா தான் இருக்கான். உடனே அவன் அந்த சைடு போய் ஓரமா நின்னுக்கிறான். பக்கத்திலேயே சீலாம் போய் நின்னுக்கிறா. ஹீரோ கிட்ட வேலை செய்யற அந்த டிரைவர்ஸ் எல்லாம் பின்னாடி நிக்கிறாங்க. நிஷா இருந்துட்டு, அப்பா நீங்க போய் ஏதாச்சும் பேசுங்க. நானா? ஆமாப்பா, நீங்க தான் ஏதாச்சும் பேசணும். நம்ம குடும்பத்திலேயே முதல் காதல் மன்னன் நீங்க தானங்க. ஆமால, நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு மகன் பக்கத்துல உட்காந்து, டேய் அப்பா போங்க, எல்லாரையும் கூப்பிட்டு போய் தூங்குங்க, காலையில எதுனாலும் பேசிக்கலாம். இல்லடா, ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. சீலா நீ அதை சொல்லுமா அப்படிங்கவும், சாங் சார் நாளைக்கு காலையில கெமிக்கு கல்யாணம் அப்படிங்கவும் அவன் அதிர்ச்சியா ஒரு செகண்ட் திரும்பி பாக்குறான். உன்னை இந்த பக்கம் நிக்கிற ஹீரோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் கண்டினியூ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அப்பாக்கு செய்ய காட்ட, டே எனக்கு உன் வயசு இருக்கும்டா. அப்ப எனக்கும் உங்க அம்மாக்கும் ஒரு பயங்கர சண்டை. உனக்கு நீ வேண்டாம், எனக்கு நான் வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டோம். அந்த நேரத்துல அவங்க வீட்டுல அவளுக்கு அவசரமா கல்யாணத்துக்கு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த செகண்ட் ஹட்டியாயில இருந்து சாங்ரைக்கு காரை எடுத்தம் பாரு. போய் நின்ன இடம் உங்க அம்மாவோட காலடி. ப்ரொபோஸ் பண்ண, கல்யாணம் பண்ண, இன்னைக்கு பாரு 3 குழந்தைங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பாரு. சம்டைம்ஸ் லவ் பண்றப்போ நம்மளோட ஈகோ நம்மள அந்த காதல வெளியே காட்டாம தடுத்துட்டு இருக்கும். அதை ஒரு செகண்ட் மட்டும் பிரேக் பண்ணிட்டோம்னா வச்சுக்கோங்க, லவ் சக்சஸ் ஆயிடும். நாளைக்கு கெமிக்கு மேரேஜ் வேற அப்படிங்கவும் உடனே பின்னா நிக்கிற டிரைவர்ஸ்லாம், அப்ப சாரால முடியல நாங்க வேண்டாம் மேடம் போய் கூட்டிட்டு வந்துட்டுமா அப்படிங்க. இவனுங்க இங்க எப்ப ஹீரோனை கூட்டு வந்தாலும் பாதிலேயே விட்டுட்டு வர ஆட்கள் தானே. அதனால ஹீரோ அவனுங்களை திரும்பி பார்த்து முறைச்சிட்டு நானே போறேங்கிறான். அவ்வளவுதான். அவன் அந்த ஒரு வார்த்தை சொன்னதுமே மொத்த குடும்பமும் துள்ளி குச்சி சந்தோஷப்படுறாங்க. அடுத்த நாள் ஹீரோட கார் வேகமா கல்யாணம் நடக்கிற ஹோட்டலுக்கு பறந்துட்டு இருக்கு. பின்னாடி அவனோட குடும்பமும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. கல்யாணம் நடக்கிற இடத்துக்குள்ள போனவன் முதல் வேலையா அங்க ரூத்தை கண்டுபிடிச்சு அவனை போட்டு வெளின்னு வெளுக்க ஆரம்பிச்சிடறான். இங்க பிரைட் ரூம் காட்டுறாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு ரூத்து கல்யாணம் தான். ஆனா கல்யாண பொண்ணு லேடான ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு ஒரு மாதிரி நர்வஸா இருக்கா. ஹீரோயின் தான் அவளை காம் பண்ணிட்டு இருக்கா. லாஸ்ட் டைம் ரூத் ஒரு பிசினஸ் விஷயமா வந்திருப்பான்ல, அந்த டைம்ல தான் ஒரு ஃபேமிலி நபர் மூலமா இந்த பொண்ணு இன்ட்ரோடியூஸ் ஆயிருந்திருப்பா. அவனுக்கு பிடிச்சிருச்சு. கொஞ்ச நாள் டேட் பண்ணாங்க. இப்ப கல்யாணத்துக்கும் ரெடி ஆயிட்டாங்க. ஆனா 6 monthsல இவ்ளோ அவசரமா கல்யாணங்கிறப்போ அந்த பொண்ணு கொஞ்சம் நர்வஸா இருக்கு. ஆனா இவதான், இல்ல ரூத் ரொம்ப நல்லவரு, இவ்ளோ சீக்கிரம் உன் லைஃப்குள்ள வரத நினைச்சு நீ சந்தோஷம் தான் படணுங்கிறா. அந்நேரத்துல ஹீரோயின் அம்மா ஓடி வந்து, பிரச்சனைங்க. ஹீரோயின் வெளியில வந்து என்னன்னு பார்த்தா அங்க அடிதடி சண்டை நடந்துட்டு இருக்கு. லடாவா ஓடி போய், என்ன பண்றீங்க ரூத் அப்படின்னு சொல்லிட்டு அவ ரூத் கைய புடிச்சுக்கவும் தான்
அதுவும் கல்யாண ட்ரெஸ் ஏன் ரூத்துன்னு இவ சொல்லவும் தான் ஹீரோக்கு ரியலைஸ் ஆகுது. அப்போ ஏதோ ஒரு கூத்து பண்ணிருப்பாங்களாட்டிருக்கு நம்ம குடும்பம்னு இப்படி திரும்பி பார்க்க அவங்க ஆமாங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க. இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை நிப்பாட்டி வச்சாதான் அவனோட மனசு அவனுக்கே தெரிய வரும் தான் மொத்த குடும்பமும் சேர்ந்து பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. இவன் உடனே ஹீரோனை ஓடி போய் ஹக் பண்ணிட்டு சாரி கேட்கறான். பதிலுக்கு அவ இல்ல நான் தான் உங்கள்கிட்ட சாரி கேட்கணும், உங்களை செடியூஸ் பண்றதுக்காக வந்து உங்க மனசை உடைச்சிட்டேன்லங்க, இல்ல நீ எனக்கு செட் பண்ணது லவ் ட்ராப்னு தெரிஞ்சிருந்தும் நானே தான் விழுந்தேன் பாரு, இப்பவும் அந்த ட்ராப்ல நானா தான் விழுகிறதுக்கு வரேன். இன்னைக்கு கூட உன் கைய நான் புடிச்சுக்கணும்னு நினைக்கல, என் கைய நீ புடிச்சுக்கணும், எப்பவுமே உன்னோட லவ் ட்ராப்ல இருந்து என்ன ரிலீஸ் பண்ணிடவே கூடாதுன்னு தான் சொல்றதுக்கு வந்தேன்னு இவன் சிரிக்க, பின்னாடி இருந்து அப்பா டே அப்பா சொல்லி கொடுத்தது அப்படியே செஞ்சுட்ட, அப்படியே அப்பாவோட ரத்தன் காட்டுறதுக்கு கன்ஃபர்ஷன் மட்டும் பண்ணாத பத்தாதுடா, கிஸ் பண்ணு அப்படிங்கவும் ஹீரோவும் ஹீரோனோட கணத்துல கிஸ் பண்ண எல்லாரும் கை தட்டுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அங்க ரூத்துக்கும் அந்த லடாங்கிற பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்குது. கல்யாணம் முடியவும் ஹீரோக்கும் ஹீரோனுக்கு தனியா பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அவன் திரும்பவும் சாரி கேட்க எத்தனை முறை சாரி கேட்பீங்க, ஏன்னா நீங்க சாரி கேட்க எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு, ஏன்னா நம்மளோட விஷயத்துல உங்களை விட நான் தான் நிறைய பொய் சொல்லியிருக்கேன், நிறைய நடிச்சிருக்கேன், அதுல என் காதல் மட்டும்தான் உண்மை, சோ நீங்க குழம்பிக்கிட்டதுல தப்பு இல்லைங்கிறா. மேபி நீ என்னை ஏமாத்துறதுக்காக வந்திருந்திருக்கலாம், ஆனா நம்ம லவ் உண்மைதானே, அதை நான் புரிஞ்சுக்காம இன்செக்யூரா ஈகோவா அடமெண்டா ஃபீல் பண்ணி உன்னை காயப்படுத்திட்டேன், எப்படி உன்னால என்னை இவ்வளவு ஈஸியா மன்னிக்க முடிஞ்சதுங்க, காதல் தான் காரணம், நீங்க அந்த காதலுக்காக தானே என்ன மன்னிச்சீங்க, அதே காதலுக்காக தான் நானும் உங்களை மன்னிக்கிறேன், ப்ளீஸ்ங்க இப்பவாச்சும் ப்ரொபோஸ் பண்ணுங்களேன், இந்த மன்னிப்பை விட்டுட்டுங்க. ஓ சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் முட்டிங்கால் போட்டு ஹீரோனோட கையை பிடிச்சிட்டு ஃபியூச்சர்ல எனக்கு பிறக்க போற அழகான குழந்தைங்களுக்கு அம்மாவா இருக்கியான்னு கேட்க, சே இவ்வளவுதான் உங்க ப்ரொபோசல், கடைசியில நீங்க ஒரு பிக் பிரீடர்னு காட்டிட்டீங்கல்ல, உங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் அம்மாவாகிறதுக்கு தான் இந்த ப்ரொபோசல், ஏன் மேல லவ் பண்றதுக்காக ப்ரொபோசல் இல்லையாங்க, ஓ சாரி ஐ லவ் யூ கெமின்னு சொல்லிட்டு அவளை தூக்கி சுத்துறானா, எங்க போது சுத்தாதீங்க எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்குங்க, இன்னும் இப்பவே தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சா, இன்னும் நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னவோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூக்கிட்டு அப்படியே ஓடிட்டு இருக்க, வேணா அவசரப்படாதீங்க, இன்னைக்கு நமக்கு கல்யாணம் இல்லை, இனிமேதான் கல்யாணம், அதுக்கப்புறம் தான் எல்லாங்க, இதெல்லாம் தூரத்துல இருந்து அம்மா அப்பாவும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. நிஷா இருந்துட்டு இந்த ஐடியாவை கொடுத்ததே நான் தான், ஆனா எனக்கு மட்டும் கடைசி வரைக்கும் லவர்னு ஒருத்தர் செட் ஆகவே இல்ல, நம்ம ஃபேமிலிலேயே நான் மட்டும் தான் சிங்கிளா இருக்க போறனோ அப்படின்ட்டு பக்கத்துல நிக்கிற சினி கேப்டன் ஜோடி, அவளோட அம்மா அப்பாவோட ஜோடி, இப்போ அண்ணா கெமியோட ஜோடியை பார்த்துட்டு இவ வருத்தப்பட அம்மா அவளை தட்டி கொடுத்து, உனக்கும் சீக்கிரமே ஒரு பார்ட்னர் கிடைப்பாங்க, அப்ப நீயுமே எங்க எல்லாரையும் மாதிரி ஹாப்பியா ஃபீல் பண்ணுவ, ஆனா நான் பாக்குற நபர் தான் என்னோட பெர்ஃபெக்ட் பார்ட்னர்னு நான் எப்படிமா முடிவு பண்றதுங்க, நிஷா நீ இது நாள் வரைக்கும் ஏன் தெரியுமா சிங்கிளாவே இருக்க, எப்பவுமே இந்த உலகத்துல பெர்ஃபெக்டான ஒரு மனுஷனே கிடையாது, பெர்ஃபெக்டான ஒரு மனுஷன் இருந்தா தானே அவன் பெர்ஃபெக்ட் பார்ட்னரா ஆக முடியும், இந்த உலகத்துல குறைகளும் நிறைகளும் சேர்ந்து உள்ள மனிதர்கள் தான் இருக்காங்க, நம்ம ஒருத்தரை நேசிக்கும் போது அவங்களோட குறைகள் நம்ம கண்ணுக்கு தெரியாது, அவங்கள்ட்ட இருக்கிற நல்லது மட்டும்தான் தெரியும், சரி நான் அந்த நல்லது மட்டுமே பார்த்து அவங்கள லவ் பண்ணாலும் அவங்க என்ன காயப்படுத்தினா மன்னிக்கணும் மறக்கணும், இப்படி மன்னிச்சு மறந்துட்டே இருந்தோம்னா எப்பமா லவ் பண்றது, மன்னிக்கிறதும் மறக்கிறதும் அதுக்கப்புறமா வர அண்டர்ஸ்டாண்டிங்கும் தான் காதல். யாராச்சும் ரெண்டு பேரு நாங்க லவ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அங்க வெறும் காதல் மட்டும் இருந்திருக்காது, அங்கேயும் நிறைய கசப்பான சம்பவங்கள், சண்டைகள், புரிதல் இல்லாததல் அப்படின்னு நிறைய நடந்திருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் காயமும் படுத்தி இருப்பாங்க, கடைசியில் அதெல்லாம் மறந்துட்டு அவங்க காதல் தான் பெருசுன்னு ஈகோ விட்டுட்டு நிக்கும் போதுதான் காதலும் ஜெயிக்கும், காதலர்களும் ஜெயிப்பாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் இன்னைக்கு நானு அப்பா சினி கேப்டன் உங்க அண்ணன் கெமி எல்லாரும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கும், நீயும் சீக்கிரமே புரிஞ்சுட்டேன்னா எங்களை மாதிரியே உனக்கான பார்ட்னரும் சீக்கிரமே உன் பக்கத்துல வந்துருவாங்கன்னு அவங்க அட்வைஸ் பண்றதோட எல்லா பேரையும் தனித்தனியா காட்டி ஹீரோ ஹீரோயினையும் ஹாப்பியா இருக்கிற மாதிரி காட்டி இந்த டிராமாவை முடிச்சிடுறாங்க. அதாவது ஒரு நல்ல மெசேஜோட இந்த டிராமாவை முடிச்சிருக்காங்க. ஒரு டிராமா ஹாப்பியா முடிஞ்சாலே நம்மளுக்கும் ஹாப்பி வைப் ஆயிடும்ல, அந்த மாதிரி தாங்க எனக்கும் அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. உங்க மனசுக்கெல்லாம் ஓடுமே அக்கா உங்க சந்தோஷத்துக்கு காரணம் இப்பவாச்சும் இந்த டிராமாவை நீங்க முடிச்சிட்டீங்கன்னு நினைச்சுதானே, ஆமாங்க அதுவும் ஒரு காரணம் தான், எப்ப ஆரம்பிச்ச டிராமா இப்பதான் முடிஞ்சிருக்கு, சரி அடுத்த டிராமா என்ன போடலாம், எல்லாரும் ரிவெஞ்ச் டிராமா தான் கேக்குறீங்க, நானும் எனக்கு தெரிஞ்ச எல்லா ரிவெஞ்ச் டிராமாவும் போட்டேன், இதுக்கு மேல போடணும்னா நானே தான் ஏதாச்சும் டைரக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லக்கா நீங்க அந்த மாதிரி அதிக பிரசங்கித்தன வேலையெல்லாம் பண்ண வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா ஓ ப்ளீஸ் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல அந்த டிராமா பேர்லாம் சொல்லிட்டு போங்க, நானும் பார்த்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ரொம்ப நாள் கழிச்சு மைக்க எடுத்ததுனால சின்ராச கையிலேயே பிடிக்க முடியல, அதனால தான் தேவையில்லாதெல்லாம் பேசி உங்களை டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், இனி வேஸ்ட் பண்ண வேண்டாம், நானும் போய் ஏதாச்சும் டிராமா பார்த்து அடுத்த டிராமாவோட உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன். டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ நைஸ் டே.